நாளிதழில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவனுடைய பேட்டி ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதில் காமராஜருக்கு ஏற்பட்ட கதி தான் திராவிட கட்சிகளுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சுதந்திரத்துக்கு பிறகு 67 வரைக்கும் தமிழ்நாட்டில் 20 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. அதற்கு பிறகு ஏற்பட்ட பல பிரச்சனைகள்னால காமராஜரே தோல்வியடைந்தார். கிட்டத்தட்ட இப்பவும் அதே மாதிரியான ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவுது. திமுகவும் அதிமுகவும் காமராஜருக்கு ஏற்பட்ட நிலை தான் அந்த 2 கட்சிகளுக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிகச்சரியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னு கேட்டால், நான் மதிக்கின்ற மிகப்பெரிய தலைவர்கள், இடதுசாரி தலைவர்கள் ஐயா நல்லக்கண்ணு ஒருவர். அவருடைய தியாகம் மற்ற விஷயங்களில் பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது. அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் அவர் தெரிந்தோ தெரியாமலோ கன்ஃபஸ் பண்ணியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான விஷயங்கள், இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு இறுதி முடிவு வரும் இந்த தேர்தலில். அதுக்கு மாற்றாக தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் தான் அந்த இறுதி முடிவை தரப்போகிறோம் என்பதை அவ்வளோ பெரிய ஒரு வாயால் சொன்னதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகிறது. ரெண்டாவது அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் அதில் கொஞ்சம் மாற்றி பேசியிருக்கிறார். பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற கொள்கையை சார்ந்தவர். குஜராத்தில் சாலைகள் வசதி என்று சொல்வது சரியான விஷயம் இல்லைன்னு சொல்லியிருக்கார். கிராம சாலைகள் 98% போடப்பட்டிருக்கிறது என்பது உண்மையான விஷயம். அதே மாதிரியாக இன்னும் இலங்கை பிரச்சனை சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான தேர்தல் அறிக்கையில் சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கிறார். தமிழ் நேஷனல் அலையன்ஸ், தமிழ் ஐக்கிய கூட்டணி என்ன சொல்லுகிறதோ அதை முழுவதுமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறது. 13வது திருத்தத்திலிருந்து அவர்களுக்கு உள்ளே மரியாதை கொடுப்பது வரை, அவர்களுக்கு சமமான அரசியல் சட்ட அந்தஸ்து கொடுக்கின்ற வரை. ஆகவே அந்த விஷயத்தில் அவருடைய வாதங்கள் சரியில்லை என்று நினைக்கிறேன். ஆக தமிழகத்திலே திராவிட கட்சிகளுக்கு ஒரு இறுதி முடிவு இந்த தேர்தலில் வந்துவிடும். ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்களுடைய ஆசைகளோடு நாங்கள் அரியணையில் ஏறுவதற்கு இந்த தடவையில் இடதுசாரிகளும் சேர்த்து எங்களுக்கு ஓட்டு போடுமாறு வேண்டிக் கொள்கிறேன். பாலு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப ஒரு சீரியஸான ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நல்லக்கண்ணு இப்படி கொஞ்சம் தீவிரமான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் சொல்ல மாட்டார், ட்ரான்ஜெண்ட்டாக. அதில் 2 விஷயம் அவர் சொல்கிறார். முதல்ல காங்கிரஸுக்கு ஏற்பட்டது தான் ஏறும் என்பதும், கடைசியாக முடிக்கும் போது திமுக அதிமுகவுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றனன்னு சொல்கிறது ஒரு ஒரு பொது வாழ்வில் கிட்டத்தட்ட ஒரு 90-92 வயதில் இருக்கக்கூடிய ஒரு 70 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் இருந்த ஒரு தலைவருடைய அந்த மன வெளிப்பாடு, அந்த வேதனை அதில் வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன். உண்மை என்ன என்று சொன்னால், இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் எங்குமே இல்லாத அளவிற்கு ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்தாடுகிறது என்பது உண்மை. இன்றைக்கு சமூகத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் நாம் பணம் செலவு பண்ணாமல், லஞ்சம் கொடுக்காமல் நாம் செய்ய முடியாது. இது விதிக்கப்பட்ட, அல்லது இன்னும் சொல்ல போனால் அன்ரிட்டன் கோடாகவே ஆகிவிட்டது. இன்றைக்கு ஒரு ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்த புள்ளி கோரப்படுகிறது என்று சொன்னால், முதலிலேயே இவ்வளவு கொடுத்து விட வேண்டும், 40 விழுக்காடு அல்லது 30 விழுக்காடு கொடுத்து விட வேண்டும் என்பது ஒரு நடைமுறையாக போய்விட்டது என்பது தமிழகத்தில் பார்க்கிறோம். இதற்கு முழுக்க இந்த திராவிட கட்சிகள் தான் பொறுப்பு. இதில் வேறு வித்தியாசமே இருக்க முடியாது. ஒரு சாதி சான்றிதழ் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு அதற்கு கூட நாம் காசு கொடுக்காமல் வாங்க முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதே போல் இன்றைக்கு பத்திரப்பதிவு அலுவலகங்களிலே கம்ப்யூட்டர் விட்டது என்றால் சொல்கிறார்கள். அங்கே கொஞ்சமாவது லஞ்சம் குறைந்திருக்கிறதா என்றால் இல்லை. அது தொடர்ந்து அங்கே பல்வேறு வடிவங்களிலே கொண்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களிலேயோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆளும் எதுவுமே கிடையாதா? இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆறுதல் கொள்ள முடியாதுங்கிறது வேற விஷயம். ஒப்பிட்டு பார்த்து ஆறுதல் கொள்ள முடியாதுங்கிறது வேற. ஆனால் தமிழகத்தை பொறுத்த அளவிலே நிச்சயமாக நான் சொல்கிறேன், எந்த ஒரு வேலையும் பணம் கொடுக்காமல் அல்லது லஞ்சம் கொடுக்காமல் நடக்காது என்பது மிக மிக சாதாரண நடைமுறை. மிக ஒண்ணுமே வேணாம். நம்ம வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு செவரை இடிச்சு விட்டு 2 செங்கலை கொண்டு வெளியில் போட்டால் போதும், ஒரு ஆள் வரான். அது இந்த கழகமோ அல்ல அந்த கழகத்தை சார்ந்தவராக வருகிறான். என்ன சொல்கிறான், என்ன நீங்கள் கார்பரேஷனுக்கு தெரியாமல் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா உங்களை பார்க்க சொன்னார், கவுன்சிலர் பார்க்க சொன்னார், அவர் பார்க்க சொன்னார் என்று சொல்லக்கூடிய மிரட்டல் போக்கு என்பது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நடத்தக்கூடிய இந்த மணல் கொள்ளை, அதே மாதிரி ஏரிகளில் தூர்வாடுவது என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மண்ணை வாருவதில் எவ்வளோ கொள்ளை நடக்கிறது. ஒரு மாதத்திற்கு 70 கோடி ரூபாய் இன்றைக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த அரசிற்கு. அதே போல் இந்த மண் வாருவதில் 40 கோடி ரூபாய் இன்றைக்கு மாதம் கொடுக்க வேண்டியது. 110 கோடி ரூபாய் இன்றைக்கு இந்த 2 மணல் வாருவதில் மட்டும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக சாதாரணமாக இன்றைக்கு ஒரு 1500 ரூபா 2500 ரூபா இருக்கக்கூடிய மணலுடைய விலை இன்றைக்கு 25,000 ரூபாய் 27,000 ரூபாய்க்குது.
அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கியது வேறு யார்? அப்ப என்ன என்று சொன்னால், இன்றைக்கு திமுக அதிமுக கட்சிகள் மக்கள் பிரச்சனையிலிருந்து முற்றாக விலகி லஞ்சமும் ஊழலுமே தங்களுடைய வாழ்க்கை நிலை என்று ஒரு புதிய ஒரு பாடத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கு படிக்கக்கூடிய சின்ன குழந்தை கூட சொல்லும், ஏதாவது ஒன்று வாங்கணும்னா எவ்வளவு காசு கொடுக்கணும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு லஞ்ச லாவணி வந்திருக்கிறது. இதைத்தான் காங்கிரஸ் என்ன செய்தது என்று சொன்னால், 47 அவருடைய 67 வரை இந்தி போராட்டமாகட்டும், மற்ற எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது எல்லை அந்த மொழிவாரி மாநிலம் அமைந்த போதும் சரி, அவர்கள் எடுத்த அந்த நிலைப்பாடு என்பது மக்களிடத்தில் இருந்து அவளை முற்றாக விலக்கி அவளை அந்நியமாக்கியது. அதை போன்ற ஒரு சூழல் வெகு ஏற்கனவே வந்துவிட்டது திமுக இந்த திராவிட கட்சியோட ஆட்சியில். அந்த வேதனையை தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் குறைந்தபட்சம் இடதுசாரிகள் ஐயாவும் நானும் வந்து திமுக அதிமுக சீக்கிரமாக போயிருங்கிறத ஒத்துக்கிறோம். ஐயாவும் சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்தபடியாக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே கால் பதிக்கும், ஆட்சியை பிடிக்கும். நீங்க 2 பேரும் சொல்லிட்டீங்கிறதுக்காக அது நடந்துரும்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்க வந்து வேரூன்றிய கட்சிகளாக, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை பெற்ற கட்சிகளாக, இன்னும் உங்களுடைய பிரச்சாரங்களை எல்லாம் மீறி வேரூன்றி நிற்கிறதாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவையும் தான் என்னை போன்றவர்கள் பார்க்கிறோம். எங்க பார்வை தப்பு. நீங்க தொடர்ந்து அப்படி பார்த்து கொண்டிருப்பதால் தான் அவர்கள் வேரூன்றியதாக ஒரு மாயை தெரிகிறது. நீங்க அந்த பார்வையிலிருந்து வெளிப்பட்டு எங்களை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யதார்த்தமும் உண்மையும் தெரிய ஆரம்பிக்கும். அவங்கள பார்க்கணுமா பாலு? சேகர் வந்து ஒரு கட்சிக்கு நியாயமா பேசுறாரு, விசுவாசமா இருக்காரு, அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நல்ல கண்ணு ஸ்டேட்மெண்ட்டே எங்களுக்காக ஓட்டு போட சொல்றாருங்கிற அளவுக்கு சேகர் ரொம்ப சாமர்த்தியமா பேசுறாரு, பாராட்டுறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Takani,